உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மலைப்பாதையில் உலா வந்த காட்டு யானை பக்தர்கள் பீதி. கோவையை அடுத்த மருதமலையில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் வனப்பகுதியை ஒட்டி அமைந்திருப்பதால் அடிக்கடி காட்டு யானைகள், காட்டுப்பன்றி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் வந்து செல்கின்றன. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கட்டுப்பாட்டுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிகாலை முதல் கோவிலுக்கு பக்தர்கள் வரத் தொடங்கினர். காலை 6 மணி அளவில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை மருதமலை அடிவார பகுதிக்கு வந்தது. பின்னர் அந்த யானை மலைப்பாதை வழியாக மயில் மண்டபம் முன்பு வந்து நின்றது. இதனைத் தொடர்ந்து காட்டு யானை அந்த பகுதியில் அங்குமிங்குமாக உலா வந்தது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பக்தர்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் வனப்பகுதிக்குள் செல்லாமல் போக்கு காட்டியது. நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு காட்டு யானை வனப்பகுதிக்குள் விரட்டினர். மலைப்பாதையில் காட்டு யானை நின்றதால் மலைக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. கிருத்திகை என்பதால் மருதமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் மலையடிவாரத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் காட்டு யானை நடமாட்டத்தால் பக்தர்கள் பீதியடைந்தனர். காட்டு யானை வனப்பகுதிக்குள் சென்ற பிறகு மலைக்கோவிலுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. இதனால் பக்தர்கள் மலையடிவாரத்தில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மருதமலை கோவில் அடிக்கடி காட்டு யானை நடமாட்டம் உள்ளதால் மலைக்கோவிலுக்கு 8 மணிக்கு பிறகு பக்தர்கள் அனுமதிக்க வேண்டும் என்று வனத்துறையின் சார்பில் கோவில் நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.